கடந்த மாதம் மைசூர், பெங்களூர் ஊழியங்கள்லாம் முடிச்சுட்டு அங்கே போக வேண்டியதாக இருந்தது. அப்போது இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது தான் பார்த்தோம், ஒரு யானை கூட்டமே நிற்குது. மற்ற எந்த யானையுமே ஒன்றும் பண்ணலை, அது பாட்டுக்கு அது சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ மேய்ஞ்சிட்டு அப்படி திரிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் இந்த குட்டியோடு வந்த யானைங்க மட்டும் நாங்கள் போன அந்த காரை முட்டை வந்துடுச்சு. அன்றைக்கி வந்துட்டோம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றிட்டீங்க, நன்றி அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் மற்ற யானைகள்லாம் நம்மளை துரத்தலை? அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, மற்ற யானைகள் கிட்ட குட்டி இல்லை, ஆனால் இந்த யானைகள் கிட்ட மட்டும்தான் குட்டி யானைகள் இருந்துச்சு. அந்த குட்டிகளை பாதுகாக்கிறதுக்காகவே தான் தாக்க வந்துச்சுன்றது எனக்கு அப்புறம் தான் புரிய வந்துச்சு. யானைக்கே அப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை ஏதாவது ஒரு தாக்க வந்துச்சுன்னா அவர் சும்மா நிற்பாரா? அவர் நம்மளை ஏதாவது ஒன்று தொட வந்துச்சுன்னா அவர் சும்மா நிற்பாரா? நான் சொல்கிறேன், உங்களை தொட வருகிற எதையும் கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். உங்களை எது தொட வருதோ அதை கர்த்தர் கிட்ட கூட நெருங்க விட மாட்டார். தகப்பன் முன்னாடி நின்று பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக எதை வேணா முட்டி மோதி தள்ளிடுவாரு. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை நாம வச்சிருக்கிறோம். ஆமென்.